Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகேஷ் அண்ட் ஜெனி சேனல்ல இருந்து ஒரு வீடியோ நம்ம ரியாக்ட் பண்ணியிருந்தோம். தளபதியோட அந்த டிவோர்ஸ் கேஸ் பற்றி என்ன இதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போனா அதில் சொல்லியிருந்தால பல பேர் பல கதைங்க அந்த 12 பேஜ் அறிக்கையை தூக்கிட்டு வந்து அறிக்கையாக அந்த கம்ப்ளைண்ட் ஏதோ தூக்கிட்டு வந்து அதை ரீட் பண்ணி அவங்க ஒரு கதை கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து மாஸ்டர் பிளான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குற மாதிரி மாஸ்டர் பிளானா அப்படிங்கிற மாதிரி ஒரு தம்ப்நெயில்ல அதே இஷ்யூவை பற்றி தான் அவங்களோட சிஸ்டர் பேசியிருக்காங்க. அன்னைக்கு அவர் பேசினாரு, இன்னைக்கு அவங்க சிஸ்டர் பேசியிருக்காங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தளபதி வந்து இந்த டிவோர்ஸ் ரூமர்ஸ்ன்னு இல்லை, இந்த டிவோர்ஸ் இஷ்யூக்கு அப்புறம் பப்ளிக்காக வந்து பேசியிருக்காரு. ஆனால் அதை பற்றி பேசியிருக்காரா தெரியல. யூஸ்வலாக ஒரு ஏரியாவை போய் ஸ்பீச் கொடுக்குறாருல்ல, அது மாதிரி ஒரு ஸ்பீச் வந்திருக்கு இன்னொரு ஊரில். நிறைய பேர் அதை பார்க்குறாங்க, அதில் எதுவும் சொல்லுவாரா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்குமே அதை பார்க்க ஆசையாக இருக்குது. அப்போ நாளைக்கு அந்த ரியாக்ஷன் வர்றதுக்குள்ளே இதை நம்ம முடிக்கணும், அப்போ தான் சரியாக இருக்கும். ஸோ அவர் நிறைய அதில் பேசியிருக்காருன்னு அந்த அவரோட ஸ்பீச் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் நேரத்திலேயே மீம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இல்லை அவர் என்ன பேசினாருன்னு தெரியல. யூஸ்வலாக வரும் இல்லை மீம்ஸு, அது மாதிரி மீம்ஸ் வருது. என்ன எந்த ஆளே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் இப்படி பேசின மாதிரி அவங்க தம்ப்நெயில்ல இதெல்லாம் வச்சு ஒரு பக்கம் ஓட்டுறாங்க. எனக்கு எப்படா விடியுது இல்லை அந்த வீடியோ ரியாக்ஷன் பண்ணணும்னு இருக்கு. அதுக்குள்ள நம்ம இதோ இருக்கா பார்த்துட்டு வந்துடுவோம். சரி வாங்க, இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. ஹாய் ஆரஞ்சர், லெட்ஸ் வெல்கம் டு ராகேஷ் அண்ட் ஜெனி. ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர் ஒன்று வச்சிடுறேன். இந்த வீடியோவில் சொல்ல போகிற எந்த விஷயமா இருந்தாலும் என்னோட தனிப்பட்ட கருத்து அல்ல. என்னென்ன விஷயங்கள்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேனே தவிர யாரோட பர்சனல் லைஃப்பை பற்றியும் எனக்கு எந்த கருத்துமே இல்லை அப்படின்றத நான் ஆணித்தனமாக சொல்லிக்கிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சொல்லு, நீ தான் தைரியமா சொல்லு. அரசியலுக்குள்ள வர்றதுலாம் சாதாரணமா ஏகப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அப்புறம் நார்மலாவே ஒவ்வொரு வருஷமும் முடியும் போதும் ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி தேடி இருக்கும். டிசம்பர் மாசத்தை தாண்டிட்டோம்னா அப்பா நம்ம தப்பிச்சோம், அதுவும் டிசம்பர் 26ஆம் தேதியை தாண்டிட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லப்பா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஏன்னா டிசம்பர் 26 ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி. அதே மாதிரி இப்ப விஜயோட அரசியல் வாழ்க்கையில நம்பர் 27 வச்சு இன்னொரு கான்ஸ்பிரசி சுத்திட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன, அப்புறம் எல்லா அரசியல்வாதிகளும் இதுல என்னென்ன கருத்தெல்லாம் சொன்னாங்க அப்படின்றதெல்லாமும் சேர்த்து இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க டீட்டெயிலா வீடியோக்குள்ள போலாம். என்ன இந்த பக்கம் சும்மா காத்து வர்றாங்க, எது கலவர பூமியில காத்து வாங்க வந்தீங்களா? ஒரு 2 days முன்னாடியே சங்கீதா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை, எதனால அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணாங்க, அண்ட் என்னதான் அந்த ஃபைல்ல இருக்கு, அண்ட் அவங்களுக்கு எப்போ கல்யாணம் நடந்துச்சு, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம ராகேஷ் ப்ரோ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாரு. ஒருவேளை நீங்க அதை பார்க்கலன்னா அது போய் பாருங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் சுத்திட்டு இருக்கு அப்படின்றதுலாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்நேரத்துக்கு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எந்த ஹீரோயினோட சேர்த்து வச்சு இவங்களை பேசிட்டு இருக்காங்கன்னு. ஸோ அதுக்கு ரிலேட்டடா ஏகப்பட்ட விஷயங்கள் இப்போ கரண்ட்லி ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதுல முக்கியமா த்ரிஷாவோட ஓல்டு போஸ்ட். சில பல வருஷத்துக்கு முன்னாடி விஜய் அவர்களுக்கு த்ரிஷா ஹாப்பி பர்த்டே சொன்னது, அந்த போஸ்ட்லாம் இப்போ பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே யூ அப்படின்னு போட்டு ஒரு கேக்கு, ஹார்ட்னு, அப்புறம் ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிள், அப்புறம் ஒரு ஐ சிம்பிள்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் எனக்கு தெரியலப்பா. பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு போஸ்ட்ல விஜய் கூட இருக்கிற மாதிரி போட்டுட்டு for those of you who asked, waited and wished, this one's for you அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் சிம்பிள் ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் love always wins அப்படின்னு இவங்க தலையில யாரோ பூ வைக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அகைன் ஹாப்பி பர்த்டே பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க, ஒரு ஹக் ஸ்மைலியோட. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு என்ன மீம்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க, அப்ப புரியல இப்ப புரியுது அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ட்ரிஷாவோட விஜய் எங்கேயோ மாலுக்கோ இல்ல எங்கேயோ வெளில போன மாதிரி ஒரு சிசிடிவி போட்டோவும் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இது கூடவே பயங்கரமா ட்ரெண்டிங்ல இருக்கு இன்னொரு போஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் டைப் பண்ணி போட்ட போஸ்ட். அதுல என்ன, இதுல பக்கத்து ஸ்டேட்ல வந்து த்ரிஷா பக்கத்து தெலுங்குல எல்லாம் படம் நடிச்சிருக்காங்கல்ல, அதுல எப்பயோ நடிச்ச படம். அதாவது பாகுபலிக்கெல்லாம் முன்னாடி நம்ம பிரபாஸ் அப்பா அவர் அந்த மாஸ் மசாலா ஹீரோவா இருந்தார்ல, இப்பயும் அப்படித்தான் இருக்காரு. பாகுபலிக்கு முன் ஒரு மாஸ் மசாலா ஹீரோ இருப்பார்ல, அப்போ த்ரிஷா கூட ஒரு படம் பண்ணியிருக்காரு போல. அது தமிழ்ல டப்பா இருக்கு. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடிங்க அது. பாகுபலி வந்து எத்தனை வருஷம் அதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. அதுல த்ரிஷா தான் ஹீரோயின். அப்ப இவர் வந்து அதுல தமிழ் பேசுறாரு, பிரபாஸ். நம்ம பொண்ணு ஐ லவ் யூ அப்படின்னோடனே த்ரிஷா வந்து யூ பிளடி அப்படின்னு ஒரு மாதிரி முறைப்பாங்க. இவர்
என்ன விஜய் சொன்னா மட்டும்தான் ஒத்துக்குவியா அப்படின்னா? ஏன்னா அப்ப அவங்க அந்த காலகட்டத்துல விஜய் கூட அடுத்தடுத்த ஹீரோயினா படம் பண்ணிட்டு ஃபேமஸ் ஆயிட்டு இருந்தாங்க. கில்லி, திருப்பாச்சி அந்த மாதிரி அடுத்தடுத்தா விஜயும் த்ரிஷாவும் படம் பண்ணி கில்லி எல்லாம் வந்து அப்ப பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருந்த படம். அப்ப அது தெலுங்குல வந்திருக்கு போல. அப்ப தமிழ் டப்பிங்ல வரும்போது இதை போட்டிருக்காங்க. மினக்கட்டு இத்தனை வருஷம் கழிச்சு பின்னோக்கி போய் அதை எடுத்துட்டு அதுல அந்த இதை எப்ப இந்த படத்தை பார்த்தாங்க, இந்த சீன் அவங்களுக்கு ஏன் திடீர்னு ஞாபகம் வருது, இதெல்லாம் மைண்ட்ல இருக்கு. இதை தூக்கிட்டு வந்து அன்றே கணித்தார் பிரபாஸ். எனக்கெல்லாம் சிரிப்பும் வருது, ஒரு பக்கம் வெறுப்பும் வருது. ஏன்டா டேய் ஒரு இது வந்துடக்கூடாது எங்க. அதான் சொல்றது, இப்போ சோஷியல் மீடியாவில் அதில் இதெல்லாம் ஒரு வீடியோ வந்துட்டு நம்ம வந்து அது பழசு இல்லை நம்ம அதை டிலீட் பண்ணிட்டோம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நான் சொன்னேன்ல, இவங்க சேஃப்டிக்கு எடுத்து அதை ஃபைல் போட்டு வச்சிருக்காங்க, எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. மாட்டுவீங்க இல்லை சார். ஐயோ நான் என்ன சத்தியமா எனக்கு போன வாரம் என்ன வீடியோவில் பேசினேங்கிறது ஞாபகம் இல்லை. இது எப்பயோ பிரபாஸ் எல்லாம் அப்போ சின்ன ஹீரோவா இருக்கும் போது வந்த படங்கள்ல இருந்தெல்லாம் சீன் எடுத்துட்டு வர்றீங்கன்னா இதுல உண்மையான டேஞ்சர் யாரு? அடே நீங்களாம் உண்மையிலே டேஞ்சருப்பா. உங்களை நம்பி எதுவும் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஃபைல் போட்டு வைக்கணும் எப்போ என்ன பேசணும்னு. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விஜய் வந்து பாலிடிக்ஸ்ல என்டர் ஆகுறது அவங்க ஃபேமிலிக்கு சுத்தமா பிடிக்கல, அதுவும் சங்கீதாவுக்கு சுத்தமா பிடிக்கல. பிகாஸ் சங்கீதா வந்து டிஎம்கே ஃபேமிலி கூட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. ஸோ அதனால அவங்க ஒரு மாதிரி ஹை பாஸா இருப்பாங்க. ஆனா விஜய் வந்து மக்களுக்காக உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு, அது வந்து அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. திரும்புவாங்க அப்படின்னு 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த போஸ்ட போட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. நான் மனசுல நினைச்சது உனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன மந்திரவாதியா? அது எனக்கு புதுசா என்ன எப்படி நீ மாடு அதனால விஜய் ஸ்டாப் பண்ண சங்கீதா என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய போஸ்ட் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து சங்கீதா தரப்புல இருந்து கோர்ட் பெட்டிஷன் ஒன்னு சப்மிட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த இமேஜ் ஒன்னு பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதுல அட்ரஸ், ஏஜ், அப்புறம் எந்தெந்த செக்ஷன்ல எல்லாம் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்ற டீடைல் எல்லாம் இருக்கு. இதை பார்த்துட்டு சில அட்வொகேட்ஸ் இது உண்மையான பெட்டிஷனே கிடையாது, ஏன்னா உண்மையான பெட்டிஷன்ல போட்டோவோட எல்லாம் இருக்காது, இதுல போட்டோஸ் எல்லாம் இருக்கு, இது ஏதோ சும்மா ஃபேக் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பெட்டிஷன் வந்து கோர்ட்ல இருந்து வந்த பெட்டிஷன் கிடையாது. ஏன்னா கோர்ட்ல இருந்து வர பெட்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டோ ஒட்டி அனுப்ப மாட்டாங்க. இது வந்து டெலிபரேட்டாக வந்து this has been leaked to damage his political. இப்ப அந்த தியரியில தான் நான் வந்து சொல்ல விரும்புறேன். இது கூடவே சேர்த்து இன்னொரு இமேஜ் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதுல ஸ்பெசிஃபிக்கா ஒரு இடத்துல சர்க்கிள் வேற பண்ணிருக்கு. அதாவது தி எக்ஸ்பிரஷன் மென்டல் டிசார்டர் மீன்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டு அதுக்கான ஒரு பேசேஜ் ஒன்று இருக்கு. அதாவது விஜய் இஸ் மென்டலி அன்ஸ்டேபிள் அப்படின்னு சங்கீதா மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சில நியூஸ்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. பட் இதுல ஒரு பெரிய டவுட் என்னன்னா, இது உண்மையிலுமே சங்கீதா ஃபைல் பண்ண ஒரு பேப்பர் தானா அப்படின்றது பெரிய டவுட்டா இருக்கு. பிகாஸ் இதுக்கு ரிலேட்டடா ஏகப்பட்ட நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. சோ உதாரணத்துக்கு இது ஃபுல்லா ஃபேக் நியூஸ்ங்க அப்படின்னா அவங்க வந்து ஓப்பனா சொல்ல போறாங்க, ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருப்பாங்க. அவங்க சைலண்டா இருக்கிறதுனால இது உண்மையா இருக்கலாம். பட் இப்போ அன்னைக்கு அந்த போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம்ல, இப்போ ஒரு இஷ்யூ போகுது அப்படின்னு உடனே சம்மந்தமே இல்லாமல் தளபதியின் மகன் சஞ்சய் தனது அப்பாவை இன்ஸ்டாகிராமில் அன்ஃபாலோ செய்து விட்டார் பாருங்கள் அப்படின்னு இப்படி நடந்திருக்கும்ட்டு போய் செக் பண்ணிட்டு வந்திருக்காங்கல்ல, அது மாதிரி இவங்களே இதை ரெடி பண்ணியிருப்பாங்க. டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க, அப்போ இதெல்லாம் தான் இருக்கும். அடிடா 12 பேஜுக்கு ஒரு பெட்டிஷனை நம்மளே லீக் பண்ணி விட்டுருவோம் அப்படின்ட்டு இந்த சம்பவம் உண்மையா இருக்கும், இந்த பேப்பர் பொய்யா இருக்குமோன்னு தோணுது. ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா ஓரிரு உண்மைகள் இருந்தாலும் 100கணக்கான பொய்கள் இருக்கும் அப்படின்றது நிஜம்தான். சரி, ட்ரெண்டிங் இமேஜஸ்லாம் பார்த்தாச்சு, அந்த கான்ஸ்பிரசி தியரியை பத்தி பேசிடுவோமா? அதுக்கப்புறமேட்டு யார் யார் என்ன சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். எல்லா மாசத்தோட 27 நம்பர் வந்து விஜய்க்கு சூன்யமாவும் இருக்கு அண்ட் சிலது நல்லதாவும் நடக்குதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ற விஷயங்கள் தான் இதெல்லாம். அதுல செப்டம்பர் 27 தான் கரூர் இன்சிடென்ட் நடந்துச்சு. அக்டோபர் 27 விக்டிம்ஸ் எல்லாம் சென்னையில மீட் பண்ணாரு. அப்புறம் நவம்பர் 27 செங்கோட்டையன் டிவிக்கு ஜாயின் பண்ணாரு. அப்புறம் டிசம்பர் 27 ஜனநாயகன் ஆடியோ லான்ச் நடந்துச்சு. அப்புறம் ஜனவரி 27 ஜனநாயகன் கேஸ் ஃபர்ஸ்ட் ஹியரிங் வந்துச்சு. அப்புறம் இப்ப பிப்ரவரி 27 டிவோர்ஸ் நியூஸ் வந்திருக்கு. அடுத்து மார்ச் 27 என்ன காத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயம் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஐயோ, இது பார்க்கும்போது உண்மையிலுமே நம்பர் 27 ஏதோ ஒண்ணு இருக்கோ அப்படின்னு நமக்கே தோணுதுங்க. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சு வந்திருக்கு. அடுத்து யார் யாரெல்லாம் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் லைனா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சுச்சி அக்கா என்னமோ பேசி வச்சிருக்காங்க, அது என் வாயில நான் சொல்ல விரும்பல, தயவு செஞ்சு நீங்க அவங்க சொல்லுவாங்க கேட்டுக்கோங்க. ரிஷா உட்கார்னா உட்கார், வர நில்லுனா நிப்பாரு தான் யதார்த்தம். ரிஷா 20 வருஷமா விஜய க்ரூம் பண்ணி அவங்க நாய்க்கு சமமா அவர் வந்து ட்ரிஷா பேச்ச கேக்குறாரு. கண்ட நாய் எல்லாம் புத்தி சொல்லுங்க. இல்ல
எனக்கு ஒரு டவுட்டு, எல்லா நியூஸும் தெரியுது. உங்களுக்கு எப்படிங்க எல்லார் வாழ்க்கையில் நடக்கிற நியூஸும் தெரியுது? நீங்கள் யார் முதல்ல? தனுஷுக்கு ஒரு பிரச்சனைனாலும் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றீங்க, ஜெயம் ரவிக்கு ஒரு பிரச்சனைனாலும் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றீங்க. இப்போ இங்கேயும் விட்டு வைக்கல நீங்க உங்க வீட்டிலேயே தங்க மாட்டீங்க போல இருக்கு. எல்லார் வீட்லயும் போயிட்டு 5 நிமிஷம் இருந்துட்டு வருவாங்க போல இருக்கு. என்ன பேசுறாங்க பாரு, விஜய வந்து நாய் மாதிரி இத்தனை வருஷம் குரூம் போடுறாங்களா? குரூம். அவங்க நில்லுன்னா நிப்பாரா, உட்காருனா உட்காருவாரா. அது 20 வருஷமா. அதான் இவங்களோட இன்னொரு வீடியோ நான் பார்த்தேன். அந்த சந்தானத்தோட ஒரு காமெடி இருக்கும்ல, மாப்பிள்ள சக்தியை தான் கௌதம் லவ் பண்றா, இதே மாதிரி ஒன்று பேசி வச்சிருக்காங்க. இதுல அது வருதானே தெரியல. நான் அதை மட்டும் தனியா பார்த்துட்டு எனக்கெல்லாம் சிரிப்பு ஓவரா வந்துச்சு. த்ரிஷா விஜய் லவ் பண்றான், விஜய் த்ரிஷா லவ் பண்றான், அதெல்லாம் உங்களுக்கு தான். உண்மை என்ன தெரியுமா? த்ரிஷாவை உதயநிதி ஸ்டாலின் தான் லவ் பண்றாரு. எது யாருமா நீ? அவ சொல்ற த்ரிஷா அந்த வீட்டுக்கு மருமகளா போயிருக்க வேண்டியவ. மருமகள் எல்லா விஷயமும் தெரியுது. அப்ப எத்தனை வீட்டுக்கு த்ரிஷா அனுப்புறது? அதான் தனுஷுக்கும் அப்படி சொல்றாங்க. அந்த அந்த சுந்தர்சியோட படம் இருக்குல்ல, நாய்சேகர், அதுல ஒருத்தர் கேட்பாரு, அப்ப த்ரிஷாவோட வாழ்க்கை நான் எப்படா த்ரிஷா கூட வாழ்ந்தேன்னு வடிவேல் கேட்குற மாதிரிதான். ஐயோ கொஞ்சம் பேசாம இருங்கம்மா, ஆல்ரெடி ஒன்றும் புரியாம இருக்கு, இதுல சக்தியை தான் கௌதம் லவ் பண்றான்ட்டு வந்து நிக்கிறீங்க நீங்க. கேட்கணும்ல, நீ சொல்லிட்டல்லப்ப. ஏன்டா நான் தான் கிடைச்சனா உங்களுக்கு இன்னைக்கு? கருணாகர் வேற நில்லுன்னா நிப்பாரு. அவர் தான் டெய்லி த்ரிஷாட்ட என்ன கட்டிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோன்றாரு. நீங்க பாத்தீங்க என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையை. அது த்ரிஷா அவங்கள்ட்ட சொல்லிருக்காங்க. அடம் பிடிக்கிறாள, சும்மா ஒரு கோயிலுக்கு எடுத்துட்டு போய் குங்குமம் விட்டுரு, கண்ணில் 2 டியர்ஸ் இருக்கட்டும். ஒத்துக்க மாட்டானா பக்கத்துல ஜுவல்லரி கடை சும்மா ஒரு 4 கிராமுக்கு ஏதாவது வாங்கி மாட்டி விட்டுரு. They will shut up for 3 years. நீங்க புத்தி மதிப்பு நாங்க சொல்லுவீங்க, அத நான் யார் செயின் போடுறாங்க, குங்குமம் வைக்கிறாங்க, இந்த மாதிரி என்னென்னவோ சொல்றாங்க. அதுல ஆராய்ச்சியே பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. டைரக்டா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஆளுக்கு போயிடுவோம். அடுத்து கருணாஸ் அவர்கள் கிட்ட விஜய் அவர்களை பத்தி கொஸ்டின் கேட்கும்போது, நான் இப்ப நல்ல மூட்ல இருக்கேன், நான் எதுவுமே சொல்ல விரும்பல, அது மட்டும் இல்லாம அவர் மன உளைச்சல்ல இருக்காரு, அதனால நான் எதுவுமே சொல்லலப்பா அப்படின்ற மாதிரி அவர் கிளம்பிட்டாரு. அப்புறம் இந்த விஷயத்துல முக்கியமா சவுக்கு சங்கர் அவர்கள் சொன்னது ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. பட் இவர் ஸ்பெசிஃபிக்கா டிவோர்ஸ் அப்படின்ற பத்தி எல்லாம் சொல்லல. ஏதோ ஒரு பர்சனல் அட்டாக் வந்து விஜய் மேல வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சில மாதங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தாரு. விஜய் அவர்கள் மீது தனிப்பட்ட தாக்குதலை நடத்த திமுக ரொம்ப பர்சனல் அட்டாக் பண்றதுக்கு திமுக ஒரு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். இத குறிப்பிட்ட அரசியல் குழு தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. இந்த அளவுக்கு அந்த இழிவான வேலையை அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். அதையும் எதிர்கொள்ள விஜய் தயாராக. ஸோ இவர் எந்த அரசியல் கட்சி சொல்றாரோ அந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சங்கீதா அவர்கள் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு இடத்துல துக்கம் விசாரிக்க போயிருக்காங்க. அந்த வீடியோவும் இதோட சேர்த்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இதத்தான் அந்த வட்டம் போட்டு காட்டியிருந்தாங்க. அடுத்து அண்ணாமலை அவர்கள் கிட்ட விஜய் அவர்களுடைய டிவோர்ஸை பத்தி கேட்டப்போ அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையிலயோ இல்ல அரசியல் விஷயங்களையோ ஏதாவது கருத்து சொல்லணும்னா நான் சொல்றேன், ஆனா இது அவரோட தனிப்பட்ட விஷயம், அது அவரோட ஃபேமிலி விஷயம், இது 3 பேருக்கு மட்டும்தான் அதுல விஷயமே இருக்கு. அதாவது விஜய் அவர்களோட ஒய்ஃப் அண்ட் விஜய் அப்புறம் கோட், இவங்க 3 பேரும் சேர்ந்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா நான் பார்க்கிறேன். இதில் நான் இந்த நேரத்துல ஒரு தனிப்பட்ட மனிதனை பற்றி ஒரு விமர்சனத்தை வைத்து அதை அநாகரிகமாகவோ அரசியல் படுத்தவோ நான் விரும்பல. அண்ணாமலை அவர்களோட அரசியலை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, ஆனா இப்ப அவர் சொன்ன விஷயம் டு த பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஐயோ இவ்ளோ பிரச்சனை நடக்குது, தளபதிக்கு இதனால ஏகப்பட்ட பிரச்சனை வருமோ அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. பிரச்சனைகள் இருக்குதா, பட் அரசியல்னு வந்துட்டதுக்கு அப்புறம் வீட்டு பிரச்சனை நாட்டு பிரச்சனைன்னு எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது ஈஸியா ஃபேஸ் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு மக்கள் சப்போர்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்லி தான் புரியணும்னு அவசியம் இல்லை. அக்கா தங்கச்சின்னு சொன்ன வரைக்கும் சரி. என்னவோ உங்களை நான் அடுத்த வீடியோல மீட் பண்றேன். until then tata bye bye from ராகேஷ் and ஜெனி. bye. சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா எரியிற விளக்குல எண்ணெய் ஊத்திட்டு இருக்கீங்க. என்னங்க அக்கா தங்கச்சி விஜய் அண்ணா நீங்க இப்போ ஒரு படி மேல போயிட்டீங்க. ஐயோ ரசிகர்கள்ன்ற போர்வையில எவனோ அந்த என்னது இல்லை, அந்த துப்பாக்கி படத்தில் ஒரு வேர்டு வரும்ல, ஐயோ அந்த தீவிரவாதிகளுக்கு ஒரு வேர்டு சொல்லுவார் துப்பாக்கி படத்தில்,
இந்த நல்ல ஸ்லீப்பர் செல் மாதிரி வேலை செய்கிறாங்க போல இருக்கு. அவரோட தீவிர ரசிகர் அப்படிங்கிற போர்வையில் அவருக்கு எதிராக கருத்து சொல்றது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாதுன்னு எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, ரிசல்ட் என்னவா வேணாலும் வரட்டும், இந்த மனுஷனை கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுறதுக்காவது எலெக்ஷன் சீக்கிரம் முடியணும். அடுத்த மாசம் ஏப்ரல். ஆமா, எலெக்ஷன் முடிஞ்சா பிரச்சனை பண்ண மாட்டீங்களா? ஒரு ரிசல்ட் தெரியற வரைக்கும் பயத்துல என்னென்னலாம் பண்ணுவாங்க. ஒன்று ஜெயிக்கட்டும் இல்லை தோக்கட்டும் ஏதோ ஒன்று, பட் எலெக்ஷனை முடிச்சு கொடுக்க. சாரி, டெய்லி வந்துகிட்டே இருக்கு. எம்மாடி. ஆனா கூட அடி அவங்களுக்கு தான் விழுது போல, வைஃபுக்கு. ரெண்டு பக்கமும் விழுது. விஜய் ஹேட்டர்ஸும் ஈக்குவலா பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் விஜய் சப்போர்ட்டர் சைட்ல இருந்து அவங்களுக்கும் பேச்சு விழுது. இடையில நானும் ரவுடிடா சுஜித்ரா பொட்டு வச்சாங்க, 4 கிராமுக்கு தங்கத்தை வாங்கி கொடுத்தாரு. அப்பப்பா 20 வருஷமா என்னது அவர் உட்கார குரூம் பண்ணாங்க, நாய் மாதிரி வளர்த்தாங்க. அவங்க போற இடத்துக்கெல்லாம் இவங்களையும் கூட்டு போயிருக்காங்க. இல்லாட்டி இவ்வளோ டீட்டெயிலாம் எப்படி தெரியும்? அதான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான், இதான் சாக்குன்னு வெயிட் பண்ணவங்களுக்கு இஷ்டத்துக்கு பிளாங்க் செக் மாதிரி ஃபில் பண்ணி தள்ளுறாங்க சார். ஏதோ லெட்ஸ் சி. நாளைக்கு அவரோட ஸ்பீச் கேட்கறதுக்கு ஈகராக வெயிட்டிங். நாளைக்கு வந்துருங்க எல்லாரும் கடைக்கு, ஸ்பீச்சை கேட்போம். இன்னைக்கு கடையை காலி பண்ணுறேன். டேக் கேர், பை.